எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நாங்கள் நம்புகிறேன். இப்போ நம்ம பேய் பேய் பேபி இப்போ ஏதாவது குழந்த பேய் ஹாரர் ஆயிடுச்சு. இப்போ பேபி டெல்லோ கேம் தான் ஆட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர் எல்லாத்தையும் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்புறம் அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதை வால் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோமும் வரும். ஏன்னா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு வீடியோ போட, அப்படிலாம் கேட்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் கேட்குறேன், இப்போ பேபி இன் எல்லோ தான் கேம் ஆட போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, இவன் எங்கேயோ போயிட்டுருக்கான். தப்பாய் என்ன பாது? பேபிஸ் வாண்டட் எதாவது தட்டணும். ஐயோ ஹலோ, ஐ லைக் டு புக் சிட்டர் லிட்டில் பீன்ஸு. இது ஏன்னா இப்படி ஆடுது? ஏதாவது தட்டி விட்றா, டே ஏதாவது தட்டுறா. டே இஸ் பாட்டில் இஸ் இந்த ஃப்ரிட்ஜ். டே ஐயோ ஆடி டே கது. டேக் கேர், தேங்க்ஸ். எந்த ரூமு இது? லாக்கில் இருக்குது. அந்த குழந்தை எந்த ரூமில் இருக்குது? அப்பார்ட்மெண்ட் 10. இதான் அப்பார்ட்மெண்ட் 10. லாக்கில் இருக்குது. ரிங் பெல் தட்டணுமோ? செக் அண்டர் த பிளாட். ஓ இது கீழே இருக்கு. வெளிப்போ. ஓகே, நம்ம இந்த கீ எடுத்துடுவோம். ஓகே திறப்போம். ஓகே திறக்கிறோம். ஓகே திறந்தாச்சு. ஏய் குழந்த எப்படா? இந்த பேபி நெல்லு டைட்டில் போடுறீங்க. ஏண்டா இது டைட்டில் பார்த்து தான்டா கேமே விளாட்றேன். என்னடா நீங்கள்? ஓகே இப்போ நைட் 1. ஓ நைட் 1 வேறு இருக்கா? எத்தனை நைட்டுடா இருக்குது? ஓகே வந்தாச்சு. செல்லப்புள்ள உருளைக்கிழங்கு வேணுமா? வயலில் ஊட்டுக்குடியா? ஓகே ஃபீட் த பேபி, கெட் த பாட்டில் இந்த ஃப்ரிட்ஜ். ஓகே இதான் குஷு. ஓகே இதான் ஃப்ரிட்ஜு நினைக்கிறேன், ஒரு மாதிரி இருக்குது. ஓகே போவோம். செல்லப்புள்ள உருளைக்கிழங்கு குடிடி செல்லம், குடி. சிரிக்காத, உடச்சிடுவேன் மண்டையை, பார்த்துக்கோ. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். என்னடா பச்சை பச்சைன்னு வருது? ஏண்டியா என்னடா சாப்பிட்டே போயிடுவேன் நீ? உன்னை நானே நல்லா கேட்டு விட்ருவேன்டா. நீ டேக் த பேபி சேஞ்ச் இந்த டேப். இங்கே வரேன், அது எங்கே இருக்குன்னே தெரியல. கெட் நியூ ஹாப்பி. ஓ இதானா? இங்கே தான் நான் விட்டுட்டு போனேன். எங்கே போயிட்டான்? என்ன மந்திரவாதியாடா? அங்கே போயிட்டுருக்க. எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காது தெரியுமா? நானே ஒரு பேய் தெரியுமா? பார்த்துக்கோ. இது நீ விளாடுவியா? நல்லாயிருக்கும். விளாடு பார்க்குறியா? பாரு அழுவாதுடி சல்லுக்குட்டி, அழுக்குத்தாது பேபி செல்லம், அழுக்குத்தாது சொல்லம், அழுக்குதாதுல. ஓகே டேக் பேபி டு பெட்டு. ஓப்பன் பண்ணிட்டு ஓகே படி. ஃபைண்ட் த புக்கு. இதுதான் அந்த புக்கா? பிரின்ஸ் த கேட். சிட் டவுன் பண்ணுவோம். ஓகே செல்லக்குத்தி, நான் ஒரு கதை சொல்கிறேன் பாரு, பூனை கதை. ஓகே இது எப்படின்னா, ஒரு பூனை வந்துட்டு அங்கங்கே நடந்துக்கிட்டுட்டான். நீ வந்துட்டு அங்கே படுத்துக்கிட்டு இருந்தியா. அந்த பூனை வந்துட்டு உனக்கு கூட்டின்னு போயிட்டு அழுக்குள்ளே விட்டுருச்சு. அழுக்குள்ளே விட்டோன்னு நீ அதை அடிக்கிற. அவ்வளோதான் கதை. புரியுதா பேபி? தூங்கிட்டியா செல்லக்குட்டி? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி தூங்கிடுச்சு பாரு. இது என்னது இது? ஓ எல்லாம் எடுக்க முடியாதோ? பிக்கப் பிளாக். சரி வாங்க, லீவ் த க்ளோஸ் த டோர். ஓகே லீவ் பண்ணிட்டு ஓகே அது வரைக்கும் நம்ம டிவி பார்ப்போம். வாங்க. இதோட ஜோக்கா இருக்கு. எஸ் இங்கே ஏதாவது டஸ்ட்பின். ஓ ஐயோ இது என்னோட இழுக்குது. இதுக்கு தேவை. இந்த வீடு அப்படியே ஒரு மாதிரி ப்ளர் அடிக்குது பாருங்களேன். சரி வாங்க உட்காந்து. என்னது அது? ஃப்ரீ சோலா? சரி வாங்க உட்காந்து டிவி பார்ப்போம். என்ன போடுறானுங்க? என்னடா சாப்பாடு பற்றி போகிறீங்க? சாப்பாடு பற்றி தூங்க, நான் படுத்து தூங்குறேன். ஐயோ என்ன சத்தம்டாது? என்ன சத்தம்டாது? யாரும் அழுவ சத்தங்க. இது ஒரு ஆள் செட்டில் பேபி. இப்போ அது கத்தி மாடி இப்போ நான் அடிக்கிறான் பாரு. அதாவது இது ரூமுக்குள்ள ஏதாவது இருக்கா? லோக்கில் இருக்குது.
உன அந்த குழந்தை அடி ஏதாவது கண்டுபிடிச்சாவையா வச்ச சாத்தி விட்டுருவேன் நான். ஏ ஏ எங்களா பேசி குழந்தை புட் பேபி டு ஸ்லீப்பா? அதான்டா குழந்தை எங்கடா? அது ஸ்லீப் பண்ணணுன்னா குழந்தை எங்க? டே என்னடா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க? எனக்கு நீ இப்படி உட்காந்து எனக்கு பிடிக்கல தெரியுமா? என்ன ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்க? ஒழுங்காக படுத்து தூங்க. அங்கங்கே கீழே உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். நானும் படுத்து தூங்கணும்னா நான் படுத்து தூங்கணும் தானே? புரியுதா? மாமா சொல்கிறது புரியுதா? மாமா பேச்ச எனக்கு கேட்கணும். புரியுதா செல்லக்குட்டி? படு. அன்னாடி வாயை திறந்துக்கும். புத்த கரெக்ட் பூசி. ஓ இதான் பூசிலாம் எடுத்து வைக்கணுமோ? என்னடா அடிக்குது? சரி பூனை வைப்போம். ஏன்னா அந்த கதையில் சொன்ன மாதிரி பூனை. சிரிக்கிறியா? பார்த்துக்க, பூனை எடுத்த வையன், அதுக்கும் அழுவ ஆரம்பிச்சிருவேன். நான் போகிறேன், ஒழுங்காக தூங்கு. சேட்டை பண்ணிக்கிட்டு தான் வச்சிடுவேன். ஓகே வாங்க போவோம். ஓகே இப்போ மறுபடியும் போய்ட்டு சில் பண்ணுவோம். ஓகே வாங்க சோஃபாவில் போய்ட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். இது அதே தான் போட்டுக்கிட்டு இருக்கான் 46 வெள்ளி. ஐயே தூங்குடா மறுபடியும். எங்க தூங்க நல்லா இருக்கு. ஓகே எஸ் நைட்டு த சைல்ட் லாஃபிங் லுக் இசன் இஸ் ஃபனி சிட்டர் வந்துட்டு ஐ டோல் யூ நாட் டு டூ தட் சொல்கிறேம்மா. சரி வாங்க நைட் 2 போகிறோம். போயாச்சு தூங்கிட்டா. டேய் உன்னை மேலே தானே படுக்க வச்சுட்டு வந்தேன். சிரிச்சு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு ரேபிட்டை நான் உங்களுக்கு கொடுக்கிறோம். என்னடா ரேபிட் கொடுக்குறதுலாம் பார்த்துக்கிட்டு இருக்க? நீ மோல வா, அண்ணா உனக்கு ஃப்ரிட்ஜில் போய்ட்டு உனக்கு பால் எடுத்துகிட்டு வரேன். பால் போத்தை என்ன எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நோ பயமாக இருக்குண்ணா. நோ போத்தே காணுண்ணா. கதவு லோக்கலில் இருக்குண்ணா. நோ ஏதாவது திட்டி ஏதாவது பால் போத்த கண்டுபிடிண்ணா. அது கோவப்படுது, குழந்தை கோவப்படுதுண்ணா. எங்கண்ணா இருக்குது? இதுக்குள்ளே ஏதாவது இருக்காடா? ஃபைன் த போட்டல் எங்கடா இருக்குது பால் போத்த? என்ன கரண்டிலாம் எடுக்கிறோம். பால் போத்த எங்கடா? பறந்துக்கிட்டு இருக்கு. குழந்தை எனக்கு மண்டைக்கு எத்துது அந்த குழந்தை. விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்கியோ? என்ன சிரிப்பே விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் வேண்ட அவனை மறுபடியும் போன வையன், நான் உன்னை சாவடிச்சிருவேன். போயிடுச்சு உனக்கு இதே ஒரு பொழப்பில். உங்கள் அப்பா அம்மா அவன் கையில் கிடச்சாங்க வையன், நான் இனிமேல் பார்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பழைய மாதிரி ஓடாத. ஏண்டா கெட் நியூ ஹாப்பி இரு எடுத்துகிட்டு வரேன். எங்கேயும் ஓடாத புரிதா? எங்கேயும் ஓடாத. திரும்பணும் டப்புன்னு போயிடுமோ? திரும்பவும் இருடா வரேன். சடுகுடு ஓடாதடா டைப்பரே. என்ன விளையாட்டு காட்டுறாங்க? நான் தான் போட்டு சுற்றணும். எங்கடா ஓடுது? எங்கே ஓடுது பாரு. ஓடு. டேய் நான் கட்டி பிடிச்சா டே டைப்பர்லாம் ஓடுதுடா. டைப்பர் வேணாம் புஜ்ஜு குட்டி. ஐயோ போடாது. ஓடுது. ஐயோ இது அன்னடிக்க ஓடுது. எங்கடா ஓடுது? இந்த ரூம் லோக்கலில் தானே இருந்துச்சு. இரு பொறுமை முக்கியம் அன்றைக்கும். மாட்டினியா? அதுக்கு தான் பேசாமல் இருக்கணும். பேசாமல் அவன் செட்டி போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான் தானே. நீ எதுக்கு தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த? ஐயா இந்த டைப்பர் சிரிக்கிறான். பேப்பாடு ஒழுங்கா மறுபடியும் மறைஞ்சு விளாண்டுக்கிட்டு இருந்த. டே நோ தம்பி நான் வந்துட்டு சும்மா ஒன்று பார்த்துக்கு தான்யா வந்தேன். கதவு தொலைச்சுன்னா எடுத்து ஓடிடுவேன்யா. கதவு ஓப்பனில் தான் இருக்குது. இவன் தப்புன்னு தூக்கி போட்டு நம்ம எப்படியாவது வெளியே ஓடிடுவோம். இல்லைன்னு வைங்களேன் இவன் நம்மளை பொறிச்சு சாப்பிட்ருவான் போல. அவன் கண்ணை பார்க்கணுமே. அம்மாடி நீ பத்து தூங்குடாடே. ஐயோ புக்கு வேறு படிக்கணுமா இவனுக்கு? இது நான் ரேபிட் ஸ்டோரி. ஐயோ முதல்ல பூனை பிடிச்சோம், இப்போ ரேபிட் படிக்கிறோம். ஓகே இந்த ராபிட்டு அந்த பையன் பார்க்குறான். அந்த பையனுக்கு வந்துட்டு வெறி பிடிச்சிக்கிச்சு. அந்த பையன் ஏண்டா என்னடாச்சு?
புட் த கரெக்ட் புஷி. இப்போ ரேபிட் படித்தனால ரேபிட் எடுத்து போடுவோம். ரேபிட் இந்தா சிரிக்கிறேன், அடிச்சிட போகிறேன். ஓகே, காண்டினியூ ரீடிங். எதுக்குன்னா அந்த புக்கு பழுக்குது, கடுப்பாக இருக்கு வேறு. ஓகே எஸ், மறுபடியும் புக்கை படிக்கிறேன். கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ, நல்லா பார்த்துக்கோ. எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, ஸோ அதனால் சும்மா படித்து வச்சிடுவோம். ஓகே, கதை நல்லா இருந்துச்சாயா? தூங்கு தூங்கு, ஒரு நாள் அவனை உண்மையிலே தூங்க வைக்கிறேன் பாரு. ஓகே, டோர் சாத்தியாச்சு. இப்போ மறுபடியும் போய் டிவி பார்ப்போமா? இடித்தோம். மறுபடியும் டிவி பார்ப்போம். மறுபடியும் அந்த சாப்பாடு. யாரா டோர்கிட்ட? யாரா என்னத்தரா போட்டு போயிருக்கான்? இதை நம்ம ஆர்டர் பண்ணவே இல்லையே. இது இப்படி கொடுத்துட்டு போனா. சரி, டைனிங் டேபிளில் வச்சுருவோம். மறுபடியும் டிவி பார்ப்போம். வாங்க டிவி பார்ப்போம். டிவி யார் அவன்? இந்த கண்ணு தானே அந்த பையன் இதுகிட்ட இருந்துச்சு. பாடா எப்படி தூங்கிட்டோம். இப்போ நைட் 3 வந்துடுச்சு கைஸ். நைட் 3 வரும்னு தான் நினைக்கிறேன். நைட் 2 நைட் 3 தெரில, எனக்கு தெரிஞ்ச நைட் 3. எனக்கு பயமாக போக்க பயமாகுதுங்க இந்த கேமு. எனக்கே தெரில, எனக்கும் பயமாக தான் இருக்குது. நம்மளாம் யார்? நம்ம எதுக்கு பைப் பண்ணணும்? நான்லாம் சிங்கத்தை பிடிக்கிற இடத்துல யாருக்கிட்ட வெட்டுக்குன்னு தின்ட்டு போகிறோங்கடா நாங்களாம். தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. கைஸ் என்னடா மறுபடியும் சோஃபாவுக்கு போகிறது. மேலே போய்ட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வரணும். ஏதோ பொழப்பே அதே மாதிரி மறைஞ்சி கீழே போக வேண்டியது தானே. தூங்குது பேர். ஏன் நின்று கத்திக்கிட்டு இருக்காத? லீவ் க்ளோஸ். கத்திக்கிட்டு இருந்தியா நீ இவ்வளோ நேரம்? ஃபைண்ட் சம்திங் டு ஈட். சீஸ் டோஸ்டி. சீஸ் அந்த இடத்துல நான் பார்த்தேன். இது வேறு இங்கே இருக்குது. சரி வந்துட்டு இதில் தான் பண்ணோம். இப்போ ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போட்டு ஒன்னொரு ப்ரெட் எடுத்து அதுக்குள்ளே போட்டு டோஸ்ட் பண்ணோம். அவ்வளோதான் கைஸ். நான் தான் இப்போ டோஸ்ட் பண்ணேன். என்னடா வெடிச்சிருச்சு? நோ, ஐயோ, ஃபீட் மீ. இருறா குழந்தை, இருறா மான்ஸ்டர், கவலைப்படாத. அண்ணன் வரேன். ஐயோ பயமாக இருக்கு. ஐயோ லோக்கலில் வேறு இருக்குது. ஃபீட் த பேபி. ஐயோ இந்த குழந்தை எங்கடா இருக்கு? ஐயோ இந்த இடமே ஒரு மாதிரி இருக்குது கைஸ். ஓடு. குழந்தை எங்கே இருக்குது? குழந்தை எங்கடா? ஃபீட் பண்ணுற எங்கே அந்த ப்ரெட்டு? ஐயோ எங்கள் டோஸ்டரே வெடிச்சிருச்சுடாடி. ஐயோ எங்கடா அந்த பேபியை காணும்? அது எங்கடா இருக்குது அந்த பேபி? ஒரு நாள் இங்கே செக் பண்ணியாச்சு. இங்கே எங்கேயுமே இல்லையே. அப்போ அந்த குழந்தை எங்கடா இருக்குது? இது ஏன் லோக்கலாக இருக்குது? ஃபீட் த பேபி யூ மான்ஸ்டர். டேய் எங்கடா இருக்குது அந்த குழந்தை? அதை நான் எங்கே போய் தேடுறது? அதுக்கு நான் என்னத்தை ஃபீட் பண்ண? ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த போத்தை வாங்க. இங்கே பாருங்க, இதை ஓப்பன் பண்ணு. என்னடா? நோ, உள்ளுக்கு போகுதுண்ணா. இல்லை கதவு சாத்திக்க போகுதுடா. ஐயோ மியூசிக் பயமாக இருக்கு. பயமாக இருக்கு. பயமாக இருக்குதுங்க. இப்படி போகணுன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் கதுவா? இங்கே பாருங்க, போத்து இங்கே இருக்குது. அந்த சைடு ரீச் பண்ணணுமா? அந்த சைடு இருட்டாக இருக்கு. நான் எப்படா ரீச் பண்ணுவேன்? இந்த சைடு போகணுமா? இன்சைட் போகிறது. இன்சைட் போனால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே கோழிலாம் கிடக்குது. வாங்க இன்சைட் போவோம். இந்த சைடு இருங்க. இன்சைடு கை எதுவும் மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க. இருங்க இன்சைடு போய் பார்ப்போம். கிடச்சிருச்சு. ஓடு. இதுக்கு இந்த பேபி மண்டை கேத்துச்சு. ஐயோ இருறா செல்லக்குட்டி, அண்ணன் வரேன். அண்ணன் வர வரைக்கும் பயப்படக்கூடாது என்ன? அண்ணன் வரேன். என்னடா அதே இடத்த சுற்றி இருக்கேனாடா? டேய் அதே இடத்த சுற்றுறேன்னா என்னதுடா? எந்த சைடுடா போகணும்? இது வழி தெரியாதுடா எனக்கு. இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். கதவு தோற, ஓப்பன் த டோர். என்னடா இன்சைடு வந்துட்டேன். அப்பார்ட்மெண்ட் 10 எங்கடா இருக்குது?
எங்கே இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் 10? தாபர் இங்கே முன்னுக்கே இருக்கு. டே நான் இவ்வளோ நேரம் இந்த கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தவங்க சிரிக்காத, கண்ணை போவிடு. டேய் டேய் டே பயமாக இருக்குடா. டே ப்ளீஸ்டா. யார் நம்ம எதுக்கு பைப் பண்ணணும்? ஐயோ சாமி வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அண்ணனுக்கு பண்ணாதுடா. இங்கே போயிடாத. ஓகே அதே மாதிரி டைப்பர் பண்ணாத தானே. செல்ல குட்டி. முருகா ஐயோ அங்கே ஏதோ ஓடுதுங்க அண்ணே. செல்ல குட்டியே ஐயோ அது எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. அடியே உன பிடிக்காம விட மாட்டேன். இது எங்கடா இது ஃபுல்லாக நம்மளை ட்ராப் பண்ணுது கைஸ். இப்படி போவோம். குழந்த பாரு இங்கே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எமர்ஜென்சி கிளாஸ் அப்ஸ்டைலில் இருக்கான். அதை போய்ட்டு நம்ம எடுக்கணுமா? எங்கே இதோ பாரு இங்கே இருக்குது. ஐயோ நம்மகிட்ட விளாட்டு கட்டிக்கிட்டு இருக்கு. இது எடுத்துகிட்டு இது வா. எங்கடா இருக்க? அடே வரேன்டா. இது உன் வாயில் பூட்டி விட்றேன்டா. எங்கடா இருக்க? இந்தா வச்சுக்கோ. என்னடா கதுவுக்குள்ளே புண்ட புரிதா? பேபினா பொறுமையாக இருக்கணும், பேய்லாம் அங்கே இருக்கக்கூடாது புரிதா? வானே நீ ஒழுங்கா போய் மேலே படுக்கிற, ஓவரா பண்ணி இருக்காது புரிதா? கண்ணு இப்படி ஏய் இப்போ உனக்கு இது படிக்கணுமா? அண்ணன் படித்து தரட்டா சொல்லு. ஐயோ ஜெய் உன்னை உயிரோட என்னடா என்ன மூஞ்சி ஒழுங்கா படு புரிதா? இப்போ நம்ம இதுதான் போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை போட்டுருவோம். ஓகே இப்போ இதுதான் ஃபைன் ஸ்டோரி. இது என்ன ஷீப்போடையா? இது ஒழுங்கா படிச்சுக்கோ புரிதா? பேய் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருக்காத. எனக்கு படிக்க தெரியாது, நான் சும்மா இது அவன் கதை தாங்க கடைசியில். ஓ என்னங்க என்னடா? டேய் எனக்கு பிடிக்காது தெரியுமா? எனக்கு இது மாதிரிலாம் செய்ய பிடிக்காது. நோ மன்னிச்சிருக்கடா, நோ தெரியாம உங்ககிட்ட பேச. நோ எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க? நே இப்போலாம் கூப்பிட்டு போகக்கூடாது. டே பேபி சீட்டுறா நானே. ஏடா சோலி முடிச்சு கூட்டுன்னு போயிட்டான். குட் நைட்டு. என்னடா சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டீங்களா? இதான் சொர்க்கம் இப்படி தான் இருக்குமா? எனக்கு அந்த குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் நானே சொர்க்கத்துலேயே அந்த பேபியை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டாடி. இது சொர்க்கம் தான் நினைக்கிறேன். அந்த கண்ணு தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஓ கைஸ் கேமு எனக்கு தெரிஞ்சு நைட் 4 என்ன கதைன்னு தெரில. கேம் முடிஞ்சு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருங்க பார்ப்போம். இருங்க கைஸ். அந்த கேமு வந்துட்டு எனக்கு அப்படியே இந்த சின்ன பையனுங்களாம் விளாட முடியாது கேஸ். ஓ ஆக்ட் 2 வேறு இருக்குது கேஸ். ஓகே கேஸ் ஆக்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு 3 நாள் கிடச்சி ஆக்ட் 2 நான் போடுறேன். பேபி இந்த எல்லோ. அது வரைக்கும் நம்ம கூட நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் அப்புறம் இந்த பெல் அக்கௌண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே தெரியும். பை கைஸ். உன்னான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.